எனது அன்பான எனது பிள்ளையார்குளம் கிராமத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஊர் வடபத்திரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விட்டுருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே மிக சிறப்பான முறையில எல்லாருமே நீங்க எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கிறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். கோவில் திருவிழா என்பது நம்ம எல்லாம் இந்த காலத்துல நம்ம ஒருத்தரை சந்திச்சு பேசுவதற்கு கூட நேரம் இல்லாம உள்ளூருக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், ஆளாளுக்கு ஒரு சில மனக்கசுப்புகள்லாம் இருக்கலாம். இதையெல்லாம் மறந்து நம்ம எல்லாம் ஒரு சேர ஒன்னு திரண்டு ஒற்றுமையோடு இந்த கோயில் திருவிழாவை கொண்டாடணும், எல்லாரும் ஒன்னு சேரணுங்கிறதா அந்த மாதிரி கோயில் திருவிழா நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க இதெல்லாம் நமக்கு விட்டுட்டு போனது. அதை மனதில் வைத்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படி இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் மக்கள் அனைவரும் எந்த சமூகத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, அனைத்து சமூக மக்களையும் அனைத்து போகக்கூடிய மக்கள் தான் என்பதை நாம தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொன்ன வார்த்தைகள், சாதி பாப்பவன் சண்டாளன், சாதிய சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தா நாடு நாசமாக போகும், உழுதவனுக்கு நில சொந்தம், இப்படிலாம் நம்ம ஐயா நம்மளுடைய குணங்களை பிரதிபலிச்சுட்டு போயிருக்காரு. அதனால நமக்கு எத்தனையோ நெருக்கடிகள் வந்தாலும் இளைஞர்கள் வந்தாலும் நாம் நம் குணத்திலிருந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்ம எல்லாம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். பொதுவாக முக்குளத்தோர் என்றால் அனைத்து சமூக மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள், காப்பாற்றக்கூடியவர்கள் என்ற பெயர் தான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. அதனாலதான் நமக்கு தேவருங்கிற பட்டமே அதுக்கு தான் கொடுத்தாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக மிக சிறப்பான முறையில ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த விழாக்களை நீங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்படும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஊர்களுக்கு செல்ல வேண்டும், அனைத்து சமூக மக்களும் இணக்கமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று என் மக்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் எங்களுடைய ஆசையே அதுதான். பார்த்துக்கோங்க, எங்களுடைய இயக்கமும் இன்னைக்கு அதைத்தான் தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம் முழுவதும் கட்டமைச்சுக்கிட்டு வர்றோம். எந்த சமுதாயமும் நமக்கு எதிரி இல்ல. நம்மள எந்த சமுதாயம் எதிரியா பார்த்தாலும் அவர்களையும் அன்போடு அரவணைச்சு கொண்டு செல்லும் பொழுது அவர்களே நம் மீது எந்த ஒரு பகையா இருந்தாலும் திரும்பி விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு பல்வேறு கிராமங்களுக்கு சென்று நம்ம இந்த விழிப்புணர்வு நாங்க ஏற்படுத்திக்கிட்டே வர்றோம். ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் இந்த கஞ்சா மது போதையில ஏற்படும் பொழுது அதை நினைச்சு மிகவும் வேதனை அடைகிறோம். அதுல நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த கஞ்சா மது போதையில ஒரு சில தவறுகள் செய்யும் பொழுது அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அவப்பேறு ஏற்படுதுங்கிற கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு சில தவறுகளை செஞ்சிருக்காங்க. அதையெல்லாம் நான் கண்டிக்கக்கூடிய கட்டத்துல தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். ஏன்னா தெருவா ஊரா போய் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும், அடுத்ததாக நீங்க படிச்சு உத்தியோகத்துக்கு போனாலும் உங்களை பாதுகாக்கணும், நீங்க படிக்க வரைக்கும் இந்த இளைஞர்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நாங்க இயக்க வச்சு நடத்துறோம். அதனாலதான் ஊரா போய் சொல்றோம் கஞ்சா மது போதைகளை அனுமதிக்காங்க, கஞ்சாவை எந்த ஊருக்குள்ளேயும் அனுமதிக்காங்கன்னு சொல்றேன். ஏன்னா கஞ்சா அடிச்சவனுக்கு கஞ்சா அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னா அந்த கஞ்சா ஊருக்குள்ள வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவனுக்கு பாசங்கிறது மறந்து போயிரும். எதிர்த்தால நிக்கிறவன் யாருன்னு கூட அவன் நினைக்காத அளவுக்கு அந்த கஞ்சா மது போதை அவனை உருவாக்கிரும். அதனாலதான் அத்தனை கிராமங்களையும் கஞ்சாக்களை அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஊரா நான் பேசிக்கிட்டு வரேன். தயவு செய்து என்னோட இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், இந்த பிள்ளையார் குளத்துல அவ்வளவு தூரம் நீங்க இளைஞர்கள் எல்லாம் என்ன வரவேற்றிருக்கீங்க, ஒற்றுமையோடு வரவேற்றிருக்கீங்க. உண்மையிலே தேவர் மீதும் இந்த இனத்தின் மீதும் தங்களுக்கு பற்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மது அருந்துற இளைஞர்கள் இனிமேல் நீங்க மது அருந்தக்கூடாது அப்படிங்கறது ஒரு சத்தியமாவே நம்ம சாமிகிட்ட நீங்க வாங்கிக்கப்பா. இந்த சமுதாயம் இன்னைக்கு அழிஞ்சு போது, இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வீரலாம போயிடுச்சு அப்படின்னா மதுவும் ஒரு காரணம் தம்பி. அதெல்லாம் நீங்க மனசார நீங்க மனசுல நினைங்க. நாம எல்லாம் எதுக்கு நம்ம ஒண்ணு கூடி இருக்கோம் தேவமாறு அப்படின்னு சொன்னா அந்த தேவமாறு முகத்தை பார்த்தாலே தெரியும். தேவமாறுனா இப்படிதான் இருப்பாங்க, 4 பேருக்கு நல்லது செய்வாங்க, யாரையும் எதுக்க மாட்டாங்க, ஆபத்துன்னு வரும்பொழுது அவங்க எல்லாம் அரவணைச்சுக்கிடுவோம், பாதுகாத்துக்கிடுவோம். அதுதான் தேவை. இந்த குணங்கள் எல்லாம் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கு அப்படிங்கிறது நான் சொல்றேன். அது எதனால மாற ஆரம்பிக்குன்னா அந்த மதுவால தான் மாற ஆரம்பிக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். இன்னைக்கு தாய் தகப்பன் மேல பாசம் இல்ல, அக்கா தங்கச்சி மேல பாசம் இல்ல, மனைவி மேல பாசம் இல்ல, இந்த குடியால அத்தனை நிகழ்வுகள் இன்னைக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க நினைங்க. இதெல்லாம் நான் ஊரா போய் இன்னைக்கு நான் பல்வேறு கிராமங்களுக்கு நான் போய் இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு இந்த இளைஞர்கள் எல்லாம் நிறைய பேர் எல்லா ஊர்களையும் தெரிஞ்சிட்டாங்க. பெண் குழந்தைகள் எல்லாருமே இன்னைக்கு போன் செஞ்சு எங்க ஊர் இன்னைக்கு நல்லா இருக்காங்க, இளைஞர்கள் 10 பேர் தான் குடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நல்லா ஆயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் வன்முறை என்பது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வாகாது. அது இந்த பகுதியில இந்த ஊர்ல பிள்ளையார் குளத்துல நீங்க எல்லாம் கட்டுப்பாடோட நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஊர் பெரியவர்களை நான் பாராட்டுறேன். இந்த ஊர் பெரியவர்களை நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த பிள்ளையார் குளம்
தமிழ்நாட்டுல தென் மாவட்டத்துல குறிப்பிட்ட சில ஊர்கள்ல பெரிய மனிதர்களுடைய பேச்சை இளைஞர்கள் கேட்பதில்லை. அப்படி கேட்காம இருக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருந்தோம். ஆனா இந்த பிள்ளையார் குளத்துல அனைத்து பெரியவர்கள் பேச்சு இளைஞர்கள் எல்லாரும் கேட்காங்க, ஒரு கட்டுப்பாடோட இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் வரும்போதே சந்தோஷமா மகிழ்ச்சியா வந்தேன். பிள்ளையார் குளத்துக்கு எப்படியாவது இன்னைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்க தென் மாவட்டத்துல ஒரு சில விஷயங்கள், திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் நான் நேரடியா செல்லணுங்க. ஆனா எப்படியாவது நம்ம பிள்ளையார் குளம் வந்துட்டு போய் இந்த மக்களை சந்திச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அதனால எந்த ஒரு இடையூறு இல்லாம இத்தனை ஆண்டு காலமா நீங்க எப்படி திருவிழாவை நடத்தினீங்களோ அதே மாதிரி நீங்க திருவிழாவை நடத்தணும். நமது முன்னோர்கள் நமக்கு அவங்களுடைய ஆத்ம சக்தி நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருக்கு. அதனால நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். பிள்ளைகளை நல்லபடியா படிக்க வைங்க. கல்வி ஒண்ணுதான் மிக சிறந்தது. அறுவை எடுத்து சாதியை காப்பாற்ற முடியாது, அதிகாரி ஆனத்தான் சாதியை காப்பாற்ற முடியும் சொல்லி எல்லாரும் நினைங்க. ஒரு நேரத்துல அரசனா இருந்தோம், நம்ம எல்லாம் ஆண்டோம். ஆனா இன்னைக்கு இந்த அதிகாரிகள் தான் இந்த நாட்டை ஆளுதாங்க. அதனால அந்த அதிகாரிகளா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. இந்த பிள்ளையார் குளத்துல இருந்து நீதிமன்றத்துக்கு போறவங்க நீதிபதியாகவோ வழக்கறிஞராகவோ செல்ல வேண்டும். குற்றவாளியா போகக்கூடாது. காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய ஒரு சப் இன்ஸ்பெக்டராவோ ஒரு இன்ஸ்பெக்டராவோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாவோ செல்ல வேண்டும். குற்றவாளிகளா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஊரை நாங்க பேசிட்டு வரோம். இதெல்லாம் நீங்க உணர்ந்துக்கிடுங்க இளைஞர்கள். சிறை என்பது நமக்காண்டி கட்டியதுன்னு சொல்லி எல்லாரும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. சிறை நமக்காண்டி கட்டியது, செயல் கட்டினது எங்களுக்கு தானு. அது பெருமை கிடையாது தம்பி. அதெல்லாம் நீங்க மனசார எல்லாரும் நினைச்சுக்கோங்க. வெள்ளக்காரன் இருக்கும் போது வெள்ளக்காரனால நம்மள அடக்க முடியல. இந்த நாடு விடுதலை அடையதுக்காண்டி நம்ம அன்னைக்கு வெள்ளக்காரன் எது சண்டை போட்டோம். அதுக்காண்டி நம்மளை அடைக்கிறதுக்கு தான் உருவாக்குனது ஜெயில். இப்ப கிடையாது. இப்ப அந்த ஜெயிலுக்கு நம்ம போனோம். அந்த ஜெயிலுக்கு அதிகாரியா நம்ம எல்லாரும் போனோம். 4 பேரை வழி நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியா நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லாரும் நினைங்க. சிறைக்கு போறது அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில வீடியோக்கள் வரும் தம்பி. அதெல்லாம் பார்த்து எல்லாரும் ஏமாந்துறாங்க. ஏன்னா கைதிகளை காவல்துறை துப்பாக்கியோட பாதுகாப்போட கூட்டு வருவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? கைதி தான். அதை இன்ஸ்டாகிராம்ல எடுத்து ரொம்ப பெருமையா நாங்க போலீஸ் மத்தியில வாரம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, அது நமக்கு பெருமை இல்ல. உன் தாய் தாப்பம் தான் கஷ்டப்படணும். சிறையில போய் மனுஷன் இருக்க மாட்டான். சிறையில எல்லாம் யாரும் இருக்க முடியாது. அதனால எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, சிறைக்கு போனா அப்படி ஏறலாம் இப்படி ஏறலாம் சொல்லி. இதெல்லாம் இளைஞர்கள் யாரும் நீங்க நம்பிட வேண்டாம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா உறுதுணையா இருக்க போறது உங்க தாய் தாப்பன் தான். உங்க அக்கா தங்கச்சி தான். உங்களை நாளைக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் உன் தாய் தாப்ப தான் பார்க்கணும். அதனால இளைஞர்கள் முதல்ல தாயை நேசிங்க, தகப்ப நேசிங்க. தாய் இருக்கும் போதோ தாப்ப இருக்கும் பொழுதோ அவங்களுடைய அருமை தெரியாது. அவங்க இல்லாத நேரம் தான் அவங்களுடைய அருமெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அதுல அனுபவப்பட்டவன். எனக்கெல்லாம் தாயும் இல்ல தகப்பனும் இல்ல. ஆனா நான் இன்னைக்கு இந்த சமூகத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு தகுதியும் ஒரு திறமையும் எனக்கு இந்த மக்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. அதன்படிதான் சொல்றேன். எந்த காரணத்தை கொண்டும் சரி, நான் கூட சரி, என்னைய கூட சரி, நான் கூட உங்களை தவறா வழி நடத்துற போது என்னோட நீங்க இணையக்கூடாது. யாருமே கொடி பிடிங்க அதை பிடிங்க நான் ஒரு காலமும் சொன்னதில்லை. அதெல்லாம் நீங்க உணர்ந்துக்கோங்க. இளைஞர்கள் மற்ற பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய மாட்டு சமூக மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகும்பொழுது, டூ வீலர்ல போகும்போதோ நம்ம பொது வெளியில நடந்து கொள்ளும் பொழுது மிகவும் கவனமா நீங்க எல்லாரும் நடந்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தாழ்மையோடு பதிவு செஞ்சுக்கிறேன். என்னை வரவேற்ற இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கும் உங்க எல்லாருக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லி பேச வாய்ப்பு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். நன்றி.